எதிர்நீச்சல் சீரியல் ஆக்ட்ரஸ் பண்ண காரியத்தை பார்த்தீங்களா, இவங்களா இப்படி பண்ணது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதாவது ட்ரிங்க் பண்ணிட்டு கார் ஓட்டிட்டு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தியிருக்காங்கங்க. அந்த விஷயம் தான் இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். அதாவது சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் எதிர்நீச்சல். இந்த சீரியலில் 4 மருமகள்களுமே ரொம்ப நல்லா நடிப்பாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் ஜனனி அப்படின்ற ரோலில் நடிச்சிருக்கவங்க தான் நம்ம ஆக்ட்ரஸ் மதுமிதா. இவங்க ரீசெண்டாக சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட காரில் போயிட்டு இருக்கும்போது ராங் ரூட்டில் போயிருக்காங்க. ராங் ரூட்டில் ரொம்பவே வேகமாக போய் ஆப்போசிட்டில் ஒரு போலீஸார் வந்து 2 வீலரில் வந்திருக்காங்க. அவங்க மேலே மோதிருக்காங்க. இப்போ அந்த போலீஸார் ரொம்பவே ஆபத்தான நிலையில் இருக்கிறதா சொல்லப்படுது. ரீசெண்டாக தான் சீரியல் ஆக்ட்ரஸ் மதுமிதா புதுசாக கார் வாங்கியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ட்ரிங்க் பண்ணிவிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டோட போயிருக்காங்க. 2 பேருமே குடிபோதையில் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ ராங் ரூட்டில் போய் அந்த ஆப்போசிட்டில் வந்த 2 வீலர்காரங்க மேலே பயங்கரமாக மோதியிருக்காங்க. பக்கத்தில் இருந்த எல்லாருமே அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது, இல்லை அவங்க தான் ஸ்பீடாக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர்காரங்கள மேலே நம்ம ஆக்ட்ரஸ் மதுமிதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக அப்புறம் போலீஸ்லாம் விசாரணை பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு. நம்ம மதுமிதாவும் அண்ட் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் 2 பேருமே வந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட பார்த்தவங்க எல்லாருமே, ரோட்டில் பார்த்தவங்க எல்லாருமே காரு தான் ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு, அது ராங் ரூட்டில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ நெட்டிசன்கள்லாம் பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. அதாவது ஊருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி சீரியலில் நடிக்கிறீங்க, ஆனால் நிஜ லைஃப்பில் இப்படி கேப் மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள்.